வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். வாழ்க்கையில சில மனிதர்களுடைய நடவடிக்கைகள், குணாதிசயங்கள், அவங்க பேசுற வார்த்தைகள் நம்மளை அதிகமா காயப்படுத்தியிருக்குங்க. அந்த நபர்கள் நம்ம வீட்டுல இருக்கலாம், இல்ல வேலை தொழில் செய்யற இடங்கள்ல இருக்கலாம், இல்ல சமுதாய சூழல்ல அந்த மாதிரி நிகழ்வுகள் நமக்கு ஏற்பட்டிருக்கலாங்க. நம்ம என்ன தெரியுமா யோசிக்கிறோம்? அந்த நபர்களை எப்படி நம்ம மாற்றி அமைக்கலாம், அவங்க குணாதிசயங்களை சேஞ்ச் பண்றதுக்கு என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கலாம் அப்படிங்கறத யோசிக்கிறோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரெண்டாவது ஸ்டெப். முதல் முக்கியமான ஸ்டெப் என்ன தெரியுமா? உங்களுடைய எமோஷனல் இம்பரன்ஸை நீங்க கிளியர் பண்ணணுங்க. உங்க ஆள் மனதில் இருக்கிற அந்த எமோஷனல் இம்பரன்ஸ்ல நீங்க மாற்றங்களை ஏற்படுத்தணும். அந்த எமோஷனல் இம்பரன்ஸ்ங்கிறது என்ன தெரியுமா? கடந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட்ட ட்ராமாங்க. அதாவது நெருங்கிய உறவுகளுடைய இழப்பா இருக்கலாம், இறப்பா இருக்கலாம், உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தோல்வியா இருக்கலாம், இல்ல நீங்க அனுபவிச்ச ஒரு நம்பிக்கை துரோகமா இருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆள் மனதுல எமோஷனல் இம்பரன்ஸா இருக்குங்க. அதாவது கடந்த காலத்துல இந்த மாதிரி நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டது பாருங்களேன். அந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு வந்த உணர்வுகளை சரியா நீங்க ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டீங்க, அதை சரியா ப்ராசஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த உணர்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆள் மனதுல புதைஞ்சிருக்குங்க. அததான் எமோஷனல் இம்பரன்ஸ் சொல்றேன். நீங்க இந்த எமோஷனல் இம்பரன்ஸை கிளியர் பண்ணாத வரைக்கும் நெகட்டிவான மனிதர்களின் சூழ்நிலைகளை நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்குங்க. நம்ம ஆள் மனதுல இருக்கிற அந்த எமோஷனல் இம்பரன்ஸை நம்ம கிளியர் பண்ணல அப்படின்னா மிக அதிகமான கோபத்தை நம்ம வெளிப்படுத்துவோங்க. அந்த கோபத்தை நம்ம ரெண்டு விதமா கேட்டகரைஸ் பண்ணலாம். ஒண்ணு எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர்னு சொல்லுவாங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் கத்தி கூப்பாடு போடுவாங்க, கையில இருக்க ஜாமானை தூக்கி எறிவாங்க. அந்த மாதிரி நபர்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபர்கள் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்களுடைய பெற்றோர் வீட்டுல அடிக்கடி சண்டை போடுறத பார்த்திருப்பாங்க, இல்ல பெற்றோர் அவங்களை அதிகமா திட்டியிருப்பாங்க. தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. இப்படி கத்தணும் அப்படின்னா எல்லாரும் பயந்துருவாங்க, அதனால நம்ம கத்துறது நல்லது அப்படின்ட்டு அவங்களுடைய ஆள் மனதுல ஒரு நம்பிக்கையா இருக்குங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கோவத்தை இந்த மாதிரி கத்தி கூப்பாடு போட்டு வெளிப்படுத்தும் போது அது அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, சுற்றி உள்ள எல்லாருக்கும் அது ஒரு பாதிப்பை கொண்டு வரும். இந்த எமோஷனல் இம்பரன்ஸை கிளியர் பண்ணலன்னா இன்னொரு விதமான கோபத்தையும் நம்ம வெளிப்படுத்துவோங்க. அது இன்டர்னலைஸ்ட் ஆங்கர்னு சொல்லுவாங்க. அது கோபத்தை உள்ள அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறதுங்க. சிறு வயதுல பெற்றோர் சொல்லியிருப்பாங்க, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாதுப்பா, உனக்குள்ளே வச்சுக்கோ, அப்பதான் நீ நல்ல பையன் சொல்லியிருப்பாங்க. இல்ல ஸ்கூல்ல டீச்சர் சொல்லியிருப்பாங்க, என் கோவமே பட மாட்டான், நல்ல பையன் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை ஒரு நம்பிக்கையா உருவாக்கி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கோவத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அடக்கிறோமோ அது அவ்வளவுக்கு எவ்வளவு ஆபத்தானதுங்க. இதனாலதான் மன ரீதியான, உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு வருது. அப்போ உங்க ஆள் மனதில் இருக்கிற அந்த எமோஷனல் இம்பரன்ஸை நீங்க கிளியர் பண்ணல அப்படின்னா கோவத்தினுடைய பிடியில நீங்க மாட்டிக்குவீங்க. இந்த ரெண்டு விதமான கோபமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானதுங்க. அப்ப முதல் முக்கியமான ஒரு புரிதல் உங்களுக்கு வேணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய உணர்வுகளை நீங்க எப்படி கையாளணுங்கிறதுக்கான விழிப்புணர்வு உங்களுக்கு அவசியம். பொதுவா நம்ம மனம் என்ன தெரியுமா பண்ணும்? மற்றவர்களை பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கும், குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இந்த சூழ்நிலை இப்படி, அந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்படி யாரையும் குறை சொல்லாமல், எந்த சிச்சுவேஷனும் ஜட்ஜ் பண்ணாம நம்ம இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில மற்றவர்களை குறை சொல்றதை நம்ம நிறுத்திட்டோம்னாலே நெகட்டிவான உணர்வுகளுடைய தாக்கங்கள் நமக்கு குறைய ஆரம்பிச்சிருங்க. இது எப்படின்னா அந்த நெகட்டிவான உணர்வுகளுடைய கிளைகள் எல்லாம் வெட்டி எறிகிற மாதிரிங்க. குறை சொல்றதை விட்டுட்டு வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷனும் இப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை லைஃப், என் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அடிக்கடி நீங்க உங்களுக்குள்ள சொல்லி பாருங்களேன். இதை ஒரு நம்பிக்கையை உங்களுக்குள்ள உருவாக்கி உங்க வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். குறிப்பா அந்த எமோஷனல் இம்பரன்ஸினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். என் வாழ்க்கைக்கு நான் முழுமையாக பொறுப்பேற்கிறேன்னு கீழே கமெண்ட்ஸ்ல நம்பிக்கையோட உணர்வுபூர்வமா டைப் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழுங்க. நமக்குள்ள அந்த எமோஷனல் இம்பரன்ஸினுடைய தாக்கம் அதிகமா இருந்ததுன்னா ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரே மாதிரியான பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இப்ப அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குனாலே உங்களுடைய ஆள் மனதில் இருக்கிற அந்த எமோஷனல் இம்பரன்ஸ்ல நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தணும். அந்த எமோஷனல் இம்பரன்ஸை கிளியர் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணுங்க. இப்போ உங்க ஆள் மனதில் அந்த எமோஷனல் இம்பரன்ஸினுடைய தாக்கம் எவ்வளவு இருக்குங்கிறத ஒரு சின்ன டெஸ்ட் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. அது எப்படி பண்ணலாங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்க மொபைல் போன்ல இருக்கிற ஒரு கிளாக்கை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல உங்க வாட்சை நீங்க பயன்படுத்திக்கோங்க. 60 செகண்ட்ஸ்க்கு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை நீங்க இன்ஹேல் பண்றீங்க அப்படிங்கறத மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், 60 செகண்ட்ஸ்க்கு, ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை நீங்க மூச்சை உள்ள இழுக்கிறீங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணா போதுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ற விஷயத்த நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷத்துல நீங்க 15 தடவைக்கு மேல இன்ஹேல் பண்ணிருந்தீங்கன்னா, அதாவது 15 தடவைக்கு மேல
மூச்சை உள்ள இழுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக அதிகமான மன அழுத்தம் இருக்குங்க. ஒரு நிமிஷத்துல 12 to 15 தடவை நீங்க இன்ஹேல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் இருக்கு. அதே மாதிரி 9 to 12 தடவை நீங்க இன்ஹேல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஆவரேஜான மன அழுத்தம் இருக்குங்க. அந்த ஒரு நிமிஷத்துல 9க்கு கீழே நீங்க இன்ஹேல் பண்ணிருந்தீங்கன்னா, அதாவது 9 தடவைக்கு கீழே நீங்க சுவாசத்தை உள்ள இழுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கீங்க. அந்த எமோஷனல் இம்பரன்ஸினுடைய தாக்கம் உங்க லைஃப்ல கிடையாதுங்க. இப்ப பண்ண இந்த சிம்பிளான டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு ஒருவேளை மன அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டென்ஷன் ஆகாதீங்க. இப்போ ஒரு சிம்பிளான ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதை தொடர்ந்து நீங்க செய்யும் போது உங்க ஆள் மனதில் இருக்கிற அந்த எமோஷனல் இம்பரன்ஸினுடைய தாக்கம் குறைஞ்சிருங்க. அந்த எமோஷனல் இம்பரன்ஸை கிளியர் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையில இருக்கிற சில நெகட்டிவான ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸை நீங்க மாற்றி அமைக்க முடியுங்க. உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த பயிற்சியை நீங்க பண்ண வேணாங்க. ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸ்டா நீங்க உட்காந்துக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. உங்களுடைய வலது கையில இந்த 2 விரல்கள் இருக்குல்ல, இதை இப்படி ஃபுல்லா மடக்கிருங்க. மடக்கினதுக்கு அப்புறம் உங்க மூக்கினுடைய ரைட் சைடை நீங்க அடைச்சிட்டு சுவாசத்தை ஆழமா நீங்க உங்களுடைய மூக்கினுடைய லெஃப்ட் சைட்ல நீங்க உள்ள கொண்டு போங்க. அதாவது டீப்பா நீங்க உங்க லெஃப்ட் சைட்ல இன்ஹேல் பண்ணணுங்க. இன்ஹேல் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைட் நோஸ் அடைச்சிட்டு ரைட் சைட் நோஸ் வழியா நீங்க எக்ஸேல் பண்ணணும். மூச்சு காற்ற வெளியில விடணும். மூச்சு காற்ற ஆழமா வெளியே விட்டதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க ஆழமா மூச்சு காற்ற ரைட் சைடு வழியா நீங்க இன்ஹேல் பண்ணணும். மூச்சு காற்ற உள்ள இழுங்க ரைட் சைடு வழியா. அதுக்கப்புறம் திரும்ப உங்களுடைய ரைட் சைட் நோஸை நீங்க அடைச்சிட்டு ஆழமா மூச்சு காற்ற லெஃப்ட் சைட் நோஸ் வழியா நீங்க வெளியில விடணுங்க. இது ஒரு சைக்கிள். இந்த ப்ராசஸை மறுபடியும் நான் சொல்றேங்க. முதல்ல உங்களுடைய ரைட் சைட் நோஸை நீங்க அடைச்சிடுறீங்க. அடைச்சதுக்கு அப்புறம் நீங்க சுவாசத்தை உங்களுடைய லெஃப்ட் சைட் நோஸ்ல ஆழமா உள்ள கொண்டு போறீங்க. டீப்பா இன்ஹேல் பண்றீங்க. அதுக்கப்புறம் உங்க லெஃப்ட் சைட் நோஸை நீங்க என்ன பண்றீங்க, க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் சைட் நோஸ் வழியா நீங்க எக்ஸேல் பண்றீங்க. மூச்சு ஆழமா நீங்க வெளியே விடுறீங்க. அதே ரைட் சைட் நோஸ் வழியா நீங்க என்ன பண்றீங்க, இன்ஹேல் பண்றீங்க. டீப்பா நீங்க மூச்சை உள்ள இழுக்கிறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப நீங்க என்ன பண்றீங்க, ரைட் சைட் நோஸை நீங்க அடைக்கிறீங்க. லெஃப்ட் சைட் நோஸ் வழியா நீங்க எக்ஸேல் பண்றீங்க. மூச்சு காற்ற வெளியே விடுறீங்க ஆழமா. இதான் ஒரு சைக்கிள். இந்த மாதிரி நீங்க 9 சைக்கிள் நீங்க பண்ணணுங்க. இந்த ப்ராசஸ் முழுவதும் உங்க கண்கள் மூடியே தாங்க இருக்கணும். அடுத்ததா உங்க நாக்க மடக்கி வாயினுடைய மேல் பகுதியில நீங்க அதை பிளேஸ் பண்ணணுங்க. உங்க நாக்க மடக்கி ரூஃப் ஆஃப் தி மவுத் அதை நீங்க பிளேஸ் பண்ணிட்டு சுவாசத்தை மட்டும் நீங்க கவனிக்கணுங்க. மூக்கு துவாரங்கள் வழியா மூச்சு காற்று உடலுக்குள்ள போயிட்டு திரும்ப அந்த மூச்சு காற்று எப்படி மூக்கு துவாரங்கள் வழியா வெளியில வருது அப்படிங்கறது மட்டும் கவனிங்க. குறைந்தது ஒரு 5 நிமிஷம் நீங்க இப்படி கவனிக்கணுங்க. இந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்க பண்ணும்போது உங்க எமோஷனல் இம்பரன்ஸ் டிசால்வ் ஆகிறத உங்களால உணர முடியுங்க. இது எப்படி தெரியுமா நீங்க தெரிஞ்சுக்கலாம்? மனிதர்களோ சூழ்நிலைகளோ உங்களை ட்ரிகர் பண்ணாதுங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, மனிதர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள அமைதியை உணர்ந்து அந்த நேரத்துல விழிப்புணர்வோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க. இந்த பயிற்சி நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன அந்த டெஸ்ட்டை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை நீங்க இன்ஹேல் பண்றீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா மாற்றங்கள் வந்திருக்குங்க. மன அழுத்தத்தினுடைய அளவு உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். 2023 டைமண்ட் லீக் 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல ஈவாங்கிற பெண் 3ஆவதா வராங்க. அந்த ரேஸ்ல அவங்க 3ஆவதா வந்ததுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்றாங்க, கொண்டாடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்தவங்க செகண்ட் வந்தவங்க கூட அவ்வளவு செலிப்ரேட் பண்ணல, பட் இவங்க கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன காரணம் தெரியுமா அவங்க இவ்வளவு தூரம் செலிப்ரேட் பண்ணதற்கு? இதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல அவங்க 11 செகண்ட்ஸ்க்கு கீழே வந்ததே கிடையாதாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 10.94 செகண்ட்ஸ்ல அந்த 100 மீட்டர்ஸ் ரேஸ்ல அவங்க வந்ததுனால அதை அவங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஈவாவை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை ஜெயிக்கிறத அவங்க வெற்றியா பார்க்கலங்க. தன்னுடைய முந்தைய பெர்ஃபார்மன்ஸோட அவங்க பெட்டரா பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதான் அவங்க பாக்குறாங்க. அதனாலதான் அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை அவங்க அன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையை இந்த மாதிரி போட்டியா தாங்க நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு ரேஸ்ல ஓடிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம மன அழுத்தத்துல இருக்கோம். நம்மளை எப்படி மேம்படுத்திக்கலாம், நமக்கான மாற்றங்களை எப்படி கொண்டு வரலாங்கிற சிந்தனை மட்டும்தான் நமக்கு வேணுங்க. மற்றவர்களோட கம்பேர் பண்ணி நம்ம வாழ்றதுனாலதான் நம்முடைய சக்தியை பூரா நம்ம இழந்துட்டோங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே உங்களுடைய கைகளை இப்படி வானத்தை நோக்கி பார்த்து கண்களை மூடி ஐ எம் ரிசீவிங் மை பவர் பேக் அப்படின்னு உணர்வுபூர்வமா சொல்லுங்க. நான் என்னுடைய சக்தியை மீண்டும் பெற்றுக்கொள்கிறேன்னு உணர்வுபூர்வமா சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு 5 தடவை நீங்க செய்யும் போது அந்த இறை சக்தியினுடைய ஆற்றலை உங்களுக்குள்ள நீங்க உணர ஆரம்பிப்பீங்க.
இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருக்கலாங்க, தயவு செய்து நம்பிக்கை இழந்துடாதீங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த வழிமுறைகளை தொடர்ந்து நீங்க கடைபிடிக்கும் போது நிச்சயமாக உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. நான் வருவேன் உனக்காக, கலங்காதே. இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பாய் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.